வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் இட்லி ரைஸ் யூஸ் பண்ணாமல் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் கிரைண்டர் யூஸ் பண்ணாமல் மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி பண்ணுறதுக்காக நான் இங்கே 3 கப் போல் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி தான். நான் இட்லி பண்ணுறதுக்காக எப்போவுமே இட்லி ரைஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. எப்போவுமே சாப்பாட்டு அரிசி வச்சு தான் நான் இட்லி தயார் பண்ணுவேன். இப்போது இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் உளுந்து சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு உளுந்துக்கு பதிலாக உடைச்ச உளுந்து சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா சாஃப்டாக தான் வரும். இப்போது அரிசியையும் உளுந்தையும் 2-3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது 5 மணி நேரம் போல் ஆயிருக்கு. அரிசி உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் இதை வடிகட்டிடலாம். இப்போது நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நாம் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல உளுந்து அரைச்சிடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஊற வச்சுருந்த உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் உளுந்து அரைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் க்யூபும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் உளுந்தை ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் உளுந்து அரைக்கும் போது மாவு ரொம்ப சூடாயிரும். அப்படி சூடாச்சுன்னா இட்லி சாஃப்டாக வராது. அதனால தான் குளிர்ந்த தண்ணியும் ஐஸ் க்யூபோ சேர்த்து நாம் உளுந்த அரைச்சிக்கிறோம். நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நார்மல் தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நான் உளுந்து அரைக்கிறதுக்கு மொத்தம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். நீங்கள் அரிசி உளுந்தையும் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மாவெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இனி நாம் அரிசி அரைச்சி எடுத்துடலாம். இப்போது இதில் பாதி அளவுக்கு அரிசி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அரிசி அரைக்கும் போது நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் முதல்ல 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. லைட்டாக நரன்னு இருக்க மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம உளுந்து மாவு அரைச்சி வச்சுருந்த அதே பாத்திரத்தில் சேர்த்துடலாம். நான் அரிசி அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போது அரிசி மாவெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற அரிசியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதுவும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ இதுவும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாவு கலவையில் சேர்த்துடலாம். நான் அரிசியும் உளுந்து அரைக்கிறதுக்காக மொத்தம் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் மாவு பொங்கி வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ 12 மணி நேரம் போல் ஆயிருக்கு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. மாவில் தண்ணி கரெக்டாக இருக்குது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. இப்போ மாவு நம்ம இட்லி தட்டில் சேர்த்து வேக வச்சிடலாம். நான் இட்லி தட்டு மேலே ஒரு காட்டன் துணியை நல்லா நனைச்சி நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா இட்லி தட்டு மேலே போட்டிருக்கேன். இப்போ இது மேலே மாவை ஊற்றிக்கலாம். எனக்கு இட்லி தட்டில் ஓட்டை ஓட்டையாக இருக்கிறதுனால நான் துணி யூஸ் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறமா இன்னொரு தட்டிலே நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே வந்து நல்லா வேக வச்சிடலாம். நான் வந்து ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ தண்ணி நல்லா சூடானதும் நாம் மாவை வந்து உள்ளே வச்சு வேக வச்சிடலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இது வந்து வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இட்லியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இட்லியெல்லாம் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இட்லி வந்து ஒட்டாமல் வரும். பாருங்க, இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இன்னொரு இட்லி தட்டில் உள்ள இட்லியை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அவ்வளோதான். நம்ம இட்லி ரைஸ் யூஸ் பண்ணாமல் புழுங்கல் அரிசி வச்சு நல்லா சாஃப்டான டேஸ்டியான இட்லி வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.